புதுக்கோட்டையில் விவசாயியின் வீட்டின் பூட்டை உடைத்து 160 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆடி 18 கொண்டாட சென்றவரின் வீட்டில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் சிக்குவார்களா? புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாலையீடு அருகே உள்ள பாசில் நகரில் முருகேசன் என்பவர் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இவரின் மகன்களில் ஒருவர் பெங்களூருவிலும் மற்றொருவர் சென்னையிலும் உள்ளனர். இந்நிலையில் முருகேசன் ஆடி 18 விழாவை கொண்டாடுவதற்காக தனது மனைவியுடன் சொந்த கிராமமான ராகியத்திற்கு சென்றுள்ளார். ஆடி 18ஐ கொண்டாடிவிட்டு புதுக்கோட்டைக்கு திரும்பியவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. பாசில் நகரில் உள்ள வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததால் பதற்றத்துடன் உள்ளே சென்று பார்த்துள்ளார். அப்போது வீட்டில் உள்ள பீரோக்கள் உடைக்கப்பட்டிருந்து அதில் இருந்த 160 சவரன் தங்க நகைகள் திருடு போனது தெரிய வந்தது. அத்துடன் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் வெள்ளி பொருட்களும் திருடு போனதைக் கண்டு தம்பதி இருவருக்கும் தலையே கிறுகிறுவென சுற்றியுள்ளது. நகை திருடு போனது தொடர்பாக முருகேசன் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் திருக்கோகர்ணம் போலீசார் கைரேகை நிபுணர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் மோப்பனாயிடம் இருந்து தப்பிப்பதற்காகவும் தடயங்களை மறைக்கவும் வீடு முழுவதும் மிளகாய் பொடியை தூவிவிட்டு சென்றுள்ளனர். இதனால் தடயங்களை சேகரிப்பதில் பின்னடைவு ஏற்பட்டது. இருந்தபோதும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் திருடு போனதில் பெரும்பான்மையான நகைகள் முருகேசனின் 2 மருமகளுக்கு சொந்தமானது என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அவரின் மனைவி ராணியின் நகைகளும் இருந்துள்ளன. விரைவில் கொள்ளையர்களை கைது செய்து நகைகள் அனைத்தையும் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மொத்தம் எவ்வளோ போகணுமா இருக்கும்? வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்டு தெரிந்தவர்களை கைவரிசை காட்டினார்களா அல்லது கொள்ளையர்கள் தான் திருட்டு வேளையில் ஈடுபட்டனரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.